ஹாய். ரவிக்குமார் ஆர் நேற்று இன்று நாளை படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம். அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயனோட சேர்ந்து அயலான்னு சொல்லி ஒரு ஏலியனை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் பிளஸ் வந்து சம் பினான்சியல் கிரைசிஸ் அவங்களுக்கு இருந்ததால அந்த படம் வந்து தடைப்பட்டது. பல இன்னல்களை தாண்டி அந்த படம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் மேல பாத்தீங்கன்னா கடந்த சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் அவர் மேல வந்து இருந்தது. ஸோ அவர் இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு சிம்பிளா பண்ணாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அவர் பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிராசை தான் மிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டாரு. சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதை பத்தி அவர் மைண்ட்லயே போட்டுக்காம யாருக்குமே வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் நவந்து போயிட்டாரு. சோ இந்த படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் எனக்கு. இந்த படம் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து ப்ரொடியூசர் வந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் வந்து ஒரு பெருசா சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த படத்துல இது மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு பெரிய டைலாக் விட்டுருந்தாரு. அப்ப சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப பொலைட்டா வந்து சொன்னாரு, இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரத்தம் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு படமா இருக்காது, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏலியனை நம்பி எடுத்த படம் தான் இதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறம் தான் கேப்டன் மில்லர்ன்ற மாதிரி டிசைட் பண்ணி இன்னைக்கு மார்னிங் போய் படத்தை பார்த்தேன். சோ படத்துல பாத்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பூமிக்குள்ளார வந்து ஒரு பெரிய தொலை போட்டு சோ பூமிக்கு அடியில போய் அவங்க வந்து எடுக்க போற சில விஷயங்கள். சோ கேஸ் ஒரு கேஸுக்காக வந்து ஒரு இதுன்னு சொல்லி அந்த வில்லன் வந்து அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பேசின்னு இருக்காரு. சோ அதை கட் பண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ்ல வந்து ஒரு யானை வந்து கரண்ட் கம்பத்துல வந்து மாட்டிக்குது. சோ அதோட குட்டி வந்து பள்ளத்துல உள்ளது. அதை காப்பாத்துறது நம்ம ஹீரோயின் சிவகார்த்திகேயன். ஸோ அவருமே அவர் ஃப்ரெண்டுமே வந்து காப்பாற்றுற மாதிரியான சீன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து படம் அப்படியே போகுது. ஸோ அங்கேருந்து அவர் சிட்டிக்கு வராரு. சில பல காரணங்களுக்காக சிட்டிக்கு வராரு. சிட்டியில வந்ததுக்கு அப்புறமா தான் அவரும் இந்த ஏலியனும் மீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததான் மீதம் இருக்கிற கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து நல்லா காமெடி எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி லைட்டா வந்து கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். லைட்டா பெரிய டிராக் ஒரு போர் அப்படிலாம் கிடையாது, லைட்டா டிராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதுக்கப்புறமே வந்து அதோட ஜானல்ல அது போயிடுச்சு செம்ம ஸ்பீடா. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானல் இதை வந்து நார்மலா நமக்கு தெரியும். ரவிக்குமாரோட முந்தைய படமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். இந்த படம் அதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஸோ இந்த கதை மேல இருந்த நம்பிக்கை பிளஸ் ரவிக்குமார் மேல இருந்த நம்பிக்கை, சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல வந்து சேலரி வாங்காம நடிச்சிருக்காரு. ஸோ அது அவருக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து சத்தமா சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்மே வந்து அதே மாதிரி தான் என்ஜாய்மெண்ட் இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அந்த சீரியஸ் இஷ்யூஸ் போறதுனால அது கொஞ்சம் வந்து சைலண்டா பாக்குற மாதிரி ஆச்சு படம். பட் ஆன் த ஹோல் படம் எப்படி இருக்குன்னா ஓவரால் வந்து நீட்டா கிளீனா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஓவரால் இதுல வந்து பாராட்ட வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீம் தான். விஜய் அற்புதராஜ் அண்ட் ஃபேந்தோம் எஃப்எக்ஸ் இவங்க தான் வந்து உண்மையிலேயே சொல்லணும் ஒரு 200-300 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிற படத்தோட பொட்டன்ஷியல் வந்து இந்த சின்ன படத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து அது நமக்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஏலியனுக்கு சப்ஜெக்டுக்கு அந்த ஏலியன் எல்லாமே சேர்த்து அவங்க பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதே மாதிரி போட்டோகிராஃபியை பத்தி சொல்லணும், நீரவ் ஷா பண்ணியிருக்காரு. நீரவ் ஷாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு போட்டோகிராஃபி. ஆஸ் யூஷுவல் அவருக்கு வந்து எப்பயுமே அவர் பண்றதுதான் பிரமாதமா பண்ணியிருக்காரு போட்டோகிராஃபி. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவர் பங்குக்கு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல யோகி பாபு, கருணாகர், கோதண்டம் ஒரு வாய் பேச முடியாத ஆளாதான் வந்திருக்காரு, ஒரு சின்ன வளவளன்னு. சோ யோகி பாபுவோட காமெடி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. கருணாகரனே வந்து ஒரு டீசென்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஹீரோயின் நடிச்ச இஷா கோபிகர் இதுல ஒரு வேம்ப் ரோல் பண்ணியிருக்காங்க. வில்லன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுமே வந்து அவங்க பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சோ ஓவரால் படம் வந்து ஸ்டோரி வைஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னா என்னோட நான் திரும்பி சொல்றேன், என்னோட கணிப்பு பிரகாரம் படம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கிளீன் என்டர்டெய்னரா தான் போகுது. ரவிக்குமார் அகைன் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இந்த இருந்த ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு நல்ல ஒரு படம் கொடுக்க முடியும் போது ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு மாட்டினாங்கன்னா உண்மையிலே இதை விட பிரம்மாண்டங்கள் அவர் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே வந்து பர்ஃபெக்டா வந்து அதுக்கான நாச்சஸ் அண்ட் நூச்சஸ் வந்து கரெக்டா கொடுத்திருக்காரு அவரு. எதா இருந்தாலுமே வந்து ஓவர் ஹைப்பா இல்லாம ஏலியன் வச்சிருக்காங்களா, இதை வச்சு ஏதாவது ஓவர் காமெடி பண்ணிடுவாங்களா இல்ல கிரிஞ்சு பண்ணிடுவாங்களான்ற மாதிரிலாம் யோசிச்சேன் நானு. பட் டீசெண்டா பண்ணிருக்காங்க. காமெடியுமே வந்து கதையில ஒட்டின மாதிரியே வருது. ஏலியனை வந்து தனியா பண்ணி அந்த காமெடி பண்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி படத்துக்கு இன்னொரு பிளஸ் நான் பாத்தீங்கன்னா ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்க சித்தார்த்தோட வாய்ஸ் ரொம்ப ஆப்டா இருக்கு, ரொம்ப நல்லா கொடுத்திருக்காரு.
படத்துல என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு டிராப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பாடல்கள் வந்து எதுவுமே மனசுல ஒட்டல. திரும்பி திரும்பி நம்ம பாடுற மாதிரி இல்ல. ஏஆர் ரகுமான வந்து எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா பாடலுக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஸ் யூசுவல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோரை பின்னி படம் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். பட் சாங்ஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஏஆர் ரகுமான் இது. ஏன்னா எந்த பாட்டுமே மனசுலயும் நிக்கல. பெருசா வந்து ஒரு ஹிட் சாங்ஸ் எதுவுமே அமையல. ஆன் த ஹோல் இந்த படம் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட கிட்ஸோட போய் கண்டிப்பா உட்காந்து ஒரு நீட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர மூவியா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.